நடிகர் விநாயகன் மீது டிஜிபியிடம் புகார். நடிகர் விநாயகன் தனது முகநூல் பக்கத்தில், எனது தந்தையும் இறந்தார், வி.எஸ். அச்சுதானந்தனும் இறந்தார், காந்தியும் இறந்தார், நேருவும் இறந்தார், இந்திராவும் இறந்தார், ராஜீவ்காந்தியும் இறந்தார் என கருத்து பதிவிட்டார். இது தொண்டர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் விநாயகனை கைது செய்ய வலியுறுத்தி மாநில டிஜிபியிடம் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நத்தம் திமுக பிரமுகர் கொலை, 8 பேர் கைது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே திமுக பிரமுகர் முருகன் என்பவர் காரில் வைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கோயிலில் வரவு செலவு கணக்கு தொடர்பாக ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக முருகன் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதை எடுத்து கைது செய்யப்பட்ட 8 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தண்ணீர் ஒரு பெரும் பாக்கியம். திருப்பூர் 44 மற்றும் 45வது வார்டுக்கு உட்பட்ட பெரிய கடை வீதியில் 7 இடங்களில் மாற்றி மாற்றி உடைந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 2 வருடங்களாக சரியான செயல் திட்டம் இல்லாதது இதற்கு காரணம் என்று சமூக ஆர்வலர்கள் பதில். ஒவ்வொரு நாளும் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் சாக்கடையில் கலந்து வீணாகிறது என்றும் பலமுறை புகார் அளித்தும் தீர்வு செய்யப்படவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. இதை கண்டுகொள்ளுமா திருப்பூர் மாநகராட்சி? இன்ஸ்டாகிராம் இலக்கியா தற்கொலை முயற்சி. இன்ஸ்டாகிராம் பிரபலம் இலக்கியா தற்கொலைக்கு முயன்று போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தன்னுடைய இந்த முடிவுக்கு காரணம் சினிமா சண்டை பயிற்சியாளர் திலீப் சுப்புராயன் தான் காரணம் என இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரி வெளியிட்டு இருந்தார். இந்த செய்தி வைரலாக பரவிய நிலையில் தற்போது இந்த தகவல் எதுவும் உண்மையில்லை என மீண்டும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வைத்துள்ளார்.